அதுக்கு வழக்கு போட்டு 50 நாள் ஜெயில் வச்சு அதுல குண்டாஸ் போட முயற்சி பண்ணி அந்த வழக்குல 6:30 மணிக்கு தக்கலையில கூட்ட முடியுது. 7:30 மணிக்கு தக்கலையில எஃப்ஐஆர். 8 மணிக்கு தேடி வர்றான். அது ஒரு பொலேரா காரு, ஒரு ஸ்கார்பியோ காரு, ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு, ஒரு குண்டாய் கிரெட்டா காரு, 4 கார்ல, அது ஓன் போர்டு வண்டியில நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம். எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி மாறி காட்டுக்குள்ள தேடி வந்து, ஆனாலும் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பிய பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சு கெஞ்சி கதறி எங்க அண்ணன் டேய் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆகுடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா அண்ணன் இருக்கண்டா தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருண்டா. எந்த தீபாவளின்னு சொல்லல அவரு. தீபாவளிக்கு முன்னாடி என்னை பிடிப்பதற்கு, நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு, என்னை பிடிப்பதற்கு 4 தடிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த ரமேஷ் பாபு, இந்த ராபின்சனை பிடிக்காம என்னத்தடா புடிங்கிட்டு இருக்கீங்க? என்ன புடிங்கிட்டு இருக்க நீ? காளி என்கிற ஒரு தம்பி மீன் போட்டதுக்காக அவன் பாம்பு போட்ட மாதிரி தர்மபுரியில போய் பிடிச்ச நீ, 3 மணி நேரத்தில் கைது பண்ற நீ, சவுக்கு சங்கரை தேடி பிடிச்சு போய் கைது பண்ற நீ, வாய்ஸ் ஆப் சவுக்குங்கிற ஒரு அட்மின் ஒரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் குறித்து ஒரு மீம் போட்டதுக்காக அவனை தேடி தேடி கைது பண்ணி 30 நாட்கள் சிறைப்படுத்திய நீ, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் பேஸ்புக்ல எழுதுனா, ட்வீட் போட்டா, யூடியூப்ல வீடியோ போட்டா தேடி தேடி வழக்கு போட்டு கைது பண்ணுகிற நீ, இந்த பிச்சைக்கார அயோக்கிய நாய் இந்த ரமேஷ் பாபு ஏன்டா கைது பண்ணல? இந்த ராபின்சன், அவன் ராபின்சன் கிடையாது, அவன் கருணாநிதி சன்னு. ராபின்சன் அவன்லாம் அறுத்தந்த கிடையாது, அவன் தாண்டா சாத்தானின் பிள்ளை. அவன் தான் சாத்தானின் பிள்ளை. எல்லாரும் யார் சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னாங்க? இவங்க சாத்தானின் பிள்ளை கூட கிடையாது, இவங்க சாத்தான், சைத்தான், பிசாசு, பேய். இங்க இவங்களை கைது பண்ணாம சீலன் மேல வழக்கு, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் மேல வழக்கு. 2026க்கு பிறகு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியல் மாற போகிறது. சேலத்துல இந்த மாநாடு பாத்தீங்கல்ல, 100 கோடி ரூபாய் பணம், 65 கிலோமீட்டருக்கு விளக்கு, 5 லட்சம் கொடி, 1.25 லட்சம் சேரு, 2 லட்சம் பேருக்கு சாப்பாடு. ஆனாலும் சேர்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். சேருக்கு மத்தியில் பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். பேசிட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருக்கான். சீட்டு அவங்க லூசு போய் நீ போட்டு மாப்பிள. ஏன் நான் ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன். இந்த கூட்டம் கலைஞ்சு போகுதுங்க. இந்த கூட்டம் இங்க போட்ட இந்த சேர் அப்படியே இருக்கும், இங்க வச்சு இந்த தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கும், இங்க வச்சு இந்த லைட் அப்படியே இருக்கும், இங்க வச்சிருக்க மேட் அப்படி இருக்கும், மைக் அப்படி இருக்கும். ஆனா திமுக கூட்டம் முடிஞ்சு போகுது. 10 பேர் வாழைத்தார் தூக்கிட்டு போறான், 10 பேர் தண்ணி பாட்டை தூக்கிட்டு போறான், 10 பேர் உப்பை தூக்கிட்டு போறான், 10 பேர் சீரகத்தை தூக்கிட்டு போறான், 10 பேர் சேர்ந்து அங்க இருக்க சேரை தூக்கிட்டு போறான். அவனுக்கு என்ன, அவனை தூக்கிட்டு போன தப்பா சொல்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா, டேய் இவங்க என்ன நல்லவங்களா? இவங்களே கிளாம்பாக்கத்துல கொள்ளையடிச்சு 4000 கோடி சென்னையில கொள்ளையடிச்சு 2 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு டூஜில கொள்ளையடிச்ச திருட்டு பைய, இந்த திருட்டு பைய குடும்பத்தை போடுற கூட்டத்துல திருநா தப்பே இல்லடா. நல்லவன்ட்ட திருநாதாண்டா தப்பு, திருட்டு பையிட்ட திருநா தப்பே இல்லைன்னு சொல்லி